ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான குலாப் ஜாமுன் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ப்ரீமிக்ஸ் வாங்கினீங்கனாலும் நான் சொல்கிற மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் வரும். நான் சொல்கிற 2 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து குலாப் ஜாமுன் ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து கிட்ஸ் பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலுமே எடுத்துக்கலாம். நான் 1/2 kgயில் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு அளவுகள் எல்லாமே மெஷரிங் கப்பில் சொல்கிறேன். நான் வந்து 4 கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி இல்லைனா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் தண்ணி சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும், பால் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். பால் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் சேர்க்குறப்போ நீங்கள் ஒரே டைம்லேயே ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். எனக்கு வந்து கரெக்டாக 1 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. லிட்டரில் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு வரும். இப்போ மாவு பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு வந்து எப்போவுமே டைட்டாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா லூஸாக பிசையணும். இது லைட்டாக கையில் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ குலாப் ஜாமுன் பவுடருக்கு 1 கிலோ அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான இனிப்பு. உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் 1/2 கிலோ சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சக்கரை ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் ஒரு 4-5 ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சக்கரை நல்லா கொதிச்சிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நமக்கு எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை. நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சக்கரை பாகு ரொம்ப திக்கானாலும் நமக்கு குலாப் ஜாமுன்குள்ளே அது இறங்காது. அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போது கடையில் வாங்குற மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக இதில் 1/2 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறப்போ உங்களுக்கு அப்படியே நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சக்கரை பாகு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் ஊறிடுச்சு. கையில் நெய் இல்லைனா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து நெய் தேய்ச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் குலாப் ஜாமுனை நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். 2 கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமர்த்தி விடுங்க. அப்போ தான் எந்த ஒரு விரிசல் இல்லாமல் உங்களுக்கு குலாப் ஜாமுன் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா குலாப் ஜாமுனையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 50 குலாப் ஜாமுன் வந்துச்சு, நல்ல பெரிய சைஸில். எண்ணெய் சூடானதும் எல்லா குலாப் ஜாமுனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நல்லா எல்லா சைடும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், குலாப் ஜாமுன் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதை தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் எல்லா குலாப் ஜாமுனுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை நம்ம சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா சைடும் அந்த சக்கரை பாகு ஒன்றா சேரும். குலாப் ஜாமுனை நீங்கள் குறைஞ்சது 4 மணி நேரமாவது சோக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குலாப் ஜாமுனுக்குள்ளே அந்த சக்கரை பாகு போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவே. அவ்வளோதான், நல்ல சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியாச்சு. ஒரு குலாப் ஜாமுன் கூட விரிசல் விழல பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.